ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இந்த தெரிந்து தெளிவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் யூஸ்வலாக கொடுப்பாங்கள்ல, அந்த பாக்ஸில் இருக்க ஒரு வகையான இலக்கணம் தான். ஆக்சுவலாக இது வெறும் தெரிந்து தெளிவோம் அப்படின்ட்டு நம்ம சாதாரணமாக விட்டுற முடியாது. இதில் கொடுத்துருக்க எல்லா ரூல்ஸுமே ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இதுலேருந்து நமக்கு டிஎன்பிஎஸ்சி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். நீங்கள் எந்த குரூப் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் இதுலேருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இதோட ரூல்ஸ் கேட்டும் நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். நீங்கள் +1 படிக்கிறீங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இப்போ இந்த இதுக்குள்ளே இருக்க இலக்கணங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கார்புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அதாவது கமா. இந்த கமா யூஸ்வலாக நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு நமக்கு தெரியும். அதாவது கண்டினியூஸாக ஒரு இப்போ குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் தனித்தனியாக ஒரு சில விஷயத்த நம்ம சொல்லும் போது கமா யூஸ் பண்ணுவோம். அது தவிர்த்து வேறு எங்கெங்கெல்லாம் வந்து இந்த கமா வந்து கார்புள்ளி அதை எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொருள்களை தனித்தனியாக குறிப்பிடும் இடங்கள் இப்போ நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் சொற்றொடர்களில் எச்சம் அப்படின்னா ஒரு வினையோ இல்லை ஒரு பொருளோ முற்று பெறாமல் இருக்கிறது தான் எச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டுகள் எழுதும் போது அந்த இடத்துல கண்டிப்பாக கமா யூஸ் பண்ணணும். விழினா ஒருத்தவங்கள கூப்பிடுறது, அன்பே வா அப்படின்ற இடத்துல, முருகா வா அப்படி அந்த மாதிரி அந்த அந்த இடத்துல நம்ம இந்த கமா யூஸ் பண்ணணும். இதுக்கான ரூல்ஸ்க்கு கீழே வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. அறம், பொருள், இன்பம், வீடு, அதாவது தனித்தனியாக சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம இங்கே கமா யூஸ் பண்ணுறோம். நான் எழுதும் போது இந்த இடத்துல போது அப்படின்னு சொல்லிட்டு முடியுதா, அங்கே ஒரு எச்சம் இருக்கா, அந்த இடத்துல ஒரு கமா யூஸ் பண்ணணும். இனியன் நன்கு படித்தான், அதனால் அப்படின்றது ஒரு இணைப்பு சொல். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கமா யூஸ் பண்ணணும். ஐயா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஐயான்னு கூப்பிடுறாங்க, அப்போ அந்த ஐயா அப்படின்ற இடத்துல ஒரு கமா. அம்மையீர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க, அப்போ அந்த இடத்துல ஒரு கமா. ஸோ இது கமாக்கான ரூல்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, அரைப்புள்ளி இந்த செமிகோலன் அது பார்க்கலாம். தொடர் நிலை தொடர்களிலும் ஒரு சொல்லுக்கு வேறுபட்ட பொருள் கூறும் இடங்களிலும் சரிங்களா பார்க்கலாம். எங்கெங்க நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சிடும். வேலன் கடைக்கு சென்றான், பொருள்களை வாங்கினான், வீடு திரும்பினான். அதாவது இப்போ வேலன் தான் இதெல்லாம் செய்கிறான். அப்போ இந்த மாதிரி ஒரே ஆளை குறிக்கிற இடத்துல வேறு இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அங்கே நம்ம இந்த கமா செமிகோலன் யூஸ் பண்ணணும். சீர், மாறுபாடு இல்லாதது, அளவு, இயல்பான தன்மை, ஒழுங்கு, சமம், நேர்த்தி, அழகு, சீதனம், செய்யுளின் உறுப்பு, இது எல்லாமே இந்த சீர் அப்படின்ற சொல்ல குறிக்கிற பொருள். இந்த இடத்துல நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணணும். இங்கே நம்ம கமா யூஸ் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, முக்கார் புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்லியிருக்காங்க, அதாவது கோலன். இந்த கோலனை எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், சப்டாபிக் வைக்கிற இடத்துல நம்ம கண்டிப்பாக கோலன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நூற்பகுதி எண் இங்கே பார்த்தீங்கன்னா, இப்போது நிறைய நம்ம புக்லேயே பார்த்துருப்போம். புறநானூறு பாடல் 11 அதாவது 11 அப்படின்னு சொல்லிட்டு 2 புள்ளி வச்சுட்டு அதுலேருந்து சொல்லியிருப்பாங்க, இல்லை 12 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நூலில் அந்த பாடலோடைய எண்ணிக்கையை அங்கே கொடுக்குற இடத்துல நம்ம இந்த கோலன் யூஸ் பண்ணணும். இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் எக்ஸாம்பிள், 8 தொகை என்பன பின்வருமாறு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி இடத்துல நம்ம முக்கார் புள்ளி இதை நம்ம பயன்படுத்தணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, முற்றுப்புள்ளி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு சென்டென்ஸ் முடிகிற இடத்துல நம்ம ஃபுல் ஸ்டாப் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் வேறு எங்கெங்கெல்லாம் இந்த ஃபுல் ஸ்டாப் அப்படின்றத யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உருவு கண்டு எல்லாமே வேண்டும், இங்கே ஒரு சென்டென்ஸ் முழுமை அடைஞ்சிருச்சு, அதனால் அங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. தலைமை ஆசிரியர், அரசு மேல்நிலைப்பள்ளி, காஞ்சிபுரம், லெட்டர் எழுதும் போது அந்த லாஸ்ட் இடத்துல ஒரு சென்டென்ஸ் முடிகிற இடத்துல ஃபுல் ஸ்டாப் யூஸ் பண்ணணும். அதே போல் தலைப்பெழுத்து, அதாவது இனிஷியல் போடுறதுக்கு பக்கத்தில் நம்ம ஃபுல் ஸ்டாப் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சொல், ஒரு வாக்கியம், ஒரு தொடர் முழுமையாக ஆகிற இடத்துல நம்ம ஃபுல் ஸ்டாப் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வினாக்குறி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஈஸி தான். ஒரு கொஸ்டின் கேட்குற இடத்துல நம்ம வினாக்குறி கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஒரு தொடர், அதாவது நான் எப்போவுமே என்ன சொல்வேன்னா, தமிழை பொறுத்த வரைக்கும் டெஃபினேஷன் படிக்கணும், ஓகேங்களா. ஒரு வினா தொடர் முற்று தொடராகவும் நேர்கூற்று தொடராகவும் இறுதியில் வினாக்குறி இட வேண்டும். அது என்ன அப்படின்ற இடத்துல
முற்று. நேர்கூற்றுனா இன்டைரக்ட், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் நம்ம இங்கிலீஷில் சொல்லுவோம். இதில் இந்த டைரக்ட் ஸ்பீச் சொல்கிற இடத்துல நம்ம இந்த கொஸ்டின் மார்க் நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வியப்புக்குறி. வியப்புக்குறினா இந்த எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள், ஓகேங்களா, ஆச்சரியப்படுறது. எங்கெங்கெல்லாம் நம்ம ஆச்சரியப்படுவோம்? வியப்புக்குறியும் விழிக்குறியும் ஒரே அடையாளக்குறி உடையன, ஓகேங்களா. வியப்புக்குறி வியப்பிடை சொல்லுக்கு பின் நேர்கூற்று, நேர்கூற்றுனா டைரக்ட் ஸ்பீச். வியப்பு தொடர் இறுதியிலும் அடுக்கு சொற்களுக்கு பின்பு வரும் வியப்புக்குறி இட வேண்டும். அடுக்கு தொடருக்கு பின்னாடியும் வியப்புக்குறி இட வேண்டும். இந்த மாதிரி ஆச்சரியப்படுற இடத்துல வியப்புக்குறி இட வேண்டும், ஓகேங்களா. அடுக்கு தொடர் வா வா வா, போ போ, வருக வருக, வாழ்க வாழ்க, இந்த மாதிரி சொல்லுவோம்ல, வாழ்க வாழ்க, இந்த இடத்துல நம்ம ஆச்சரியக்குறி யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு விழிக்குறியும் அதே தான் சொன்னாங்க, மேலேயே சொல்லிட்டாங்க. அது ரெண்டுத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ரூல்ஸ் தான் வரும். அதாவது இதுக்குள்ளே இருக்க டெஃபினேஷன் சேஞ்ச் ஆகுது. அண்மையில் இருப்பவரை அழைப்பதற்கும் தொலைவில் இருப்பவரை அழைப்பதற்கும் விழிக்குறி இட வேண்டும். விழினா அழைக்கிறது, கூப்பிடுறது, ஓகேங்களா. இது இந்த மாதிரி விழிக்குறி இட வேண்டும். மேற்கோள் அப்படின்றது எங்கெங்கெல்லாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேற்கோள்லேயே 2 ரூல்ஸ் இருக்குது. என்னென்னா, ஒரே ஒரு மேற்கோள் போடுவாங்க, ஒரு சில இடத்துல 2 போடுவாங்க. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒற்றை மேற்கோள் அப்படின்றது எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு எழுத்தேனும் சொல்லேனும் சொற்றொடரேனும், ஒரு எழுத்தோ ஒரு சொல்லோ இல்லை ஒரு சென்டென்ஸோ தன்னையே குறிக்கும் இடம், அதாவது எழுதுகிறவங்களே கட்டுரை பெயர் நூற்பெயர் குறிக்கும் இடம், மேற்கூற்று பகுதிகள் பிறர் கூற்று பகுதிகள் முதலான இடங்களில் ஒற்றை மேற்கோள் இட வேண்டும். ஏ என்று ஏளனம் செய்தான், இங்கே பார்த்தீங்கன்னா தன்னையே குறிக்கும் இடம், கட்டுரை பெயர், பிறர் கூற்று பகுதி. இது பிறர் கூற்று பகுதி. வேற ஒருத்தவங்க அது சொல்கிறது ஏ அப்படின்னு சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேரறிஞர் அண்ணா செவ்வாழை என்னும் சிறுகதை எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி சொல்கிறது பிறர் கூற்று பகுதி. இதுக்கான ரூல்ஸ். கம்பனும் மில்டனும் என்னும் நூல் சிறந்த ஒப்பீட்டு நூல். இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒருத்தவங்கள அந்த இடத்துல ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. செவிச்செல்வம் சிறந்த செல்வம் என்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. சிவசெல்வம் தான் சிறந்த செல்வம் என்பர் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இரட்டை மேற்கோள் எங்கெங்க நேர்கூற்றுகளிலும், நேர்கூற்று டைரக்ட் ஸ்பீச்லேயும் நேர்கூற்றுகளிலும் மேற்கோள்களிலும் இரட்டை மேற்கோள் இட வேண்டும். நான் படிக்கிறேன் என்றான், ஒழுக்கமுடைமை குடிமை என்றான். இது ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது தெரியுதா? இது பாருங்கள், இப்போ நம்ம ரெண்டுத்தையும் வச்சு பார்க்கலாம். அதாவது இதுக்கு நிறைய இடத்துல இருக்குது. தன்னையே குறிக்கும் இடம், கட்டுரை பெயர், நூற்பெயர் குறிக்கும் இடம், பிறர் கூற்று பகுதிகள். இது எல்லா இடத்துலையும் இது ஒரே ஒரு ரூல்ஸ் தான். நேர்கூறுகளிலும் மேற்கோள்களிலும் இரட்டை மேற்கோள் இட வேண்டும். நேராக சொல்கிற இடத்துலையே மேற்கோள், அதாவது வேற ஒருத்தவங்க இப்போ ஒரு திருவள்ளுவர் சொன்னது தான் ஒழுக்கமுடைமை குடிமை அப்படின்றது. ஸோ அவங்க சொன்ன இடத்துல நம்ம அதை மென்ஷன் பண்ணி காட்டுற இடத்துல இரட்டை மேற்கோள் போடணும். இந்த நிறுத்தற்குறிகளை பொறுத்த வரைக்கும் காற்புள்ளி அப்புறமா அரைப்புள்ளி இதெல்லாம் தான் கொஞ்சம் அந்த ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கிற போல் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த ஒற்றை மேற்கோள் இரட்டை மேற்கோளுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. இது கொஞ்சம் நம்ம ஒரு 2-3 தடவை கிட்ட ரீட் பண்ணிக்கிட்டே இருந்தால் நமக்கு அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே மனப்பாடமே ஆகிடும். ஸோ இது கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.